60 லட்சம் ரூபா வட்டிக்கு வாங்கி இந்த ஸ்கேம்ல கொடுத்து ஏமாந்துட்டு தன் உயிரையே முடிச்சு கொள்ற அளவுக்கு போன கேஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அது என்ன ஸ்கேம், அது எப்படி நடந்துக்கு, மேபி அது ஸ்கேம்டு தெரியாம கூட நிறைய பேரை செஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ அது சம்பந்தமான முழு டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம 8 வகையான கிரிப்டோ கரன்சிக்குள்ள இருக்கிற ஸ்கேம்களை பத்தி பார்த்துட்டு வரோம். அதுல முதல் வீடியோவில் ஃபிஷிங் ஸ்கேம், ரக் புல்ஸ்களை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போற அந்த 3வது ஸ்கேம் பாத்தீங்கன்னு சொன்னா பொன்சி பிரமிட் ஸ்கீம் ஸ்கேம். இதுதான் பரவலா நம்ம தமிழ் பேசுற இந்த கம்யூனிட்டிக்குள்ள நடந்துட்டு இருக்கிற ஸ்கேம் உண்டு. நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா இது ஸ்கேம்னு சொல்லி தெரியாமலே சர்வசாதாரணமா இதை செஞ்சிட்டு இருப்பீங்க. அன்டில் இது கொலாப்ஸ் ஆகிற வரைக்கும். இது கொலாப்ஸ் ஆகிற வரைக்கும் இது நல்லா தான் போயிட்டு இருக்கும். இது மேக்சிமம் இது ரன் ஆகும். மினிமம் ஒரு 3 மாதத்துல இருந்து 1 வருஷம் இல்லாட்டி 2 வருஷம் மேக்சிமம் ரன் ஆகும். அதுக்கு பிறகு கொலாப்ஸ் பண்ணி ஓடிடுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு பெரிய ரெக்ரூட்டர்ஸ் இதுக்குள்ள இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவ்வளவு தூரத்துக்கு ரன் ஆகும். முதலாவது பிரமிட் பொன்சி ஸ்கீம் கன்செப்ட சொல்றேன். இது எப்படி நடக்கும்னு சொன்னா, ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கும். இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை நீங்க அனுப்புவீங்கன்னு சொன்னா அதுக்கு ஏதோ ஒரு வகையில ரிட்டர்ன் தருவாங்க. அந்த ரிட்டர்ன் உங்களுக்கு டெய்லி தருவாங்க. 1%, 2% தருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா மந்த்லி உங்களுக்கு 10%, 20% ரிட்டர்ன் தருவாங்க. அந்த ரிட்டர்ன் பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு வரையும் போகும்னு சொன்னா நீங்க போடுற காசி டபுள் மடங்கு அப்படி ட்ரிபிள் மடங்கு ஆகிற வரைக்கும் அந்த ரிட்டர்ன் போகும். ஸோ உதாரணத்துக்கு நீங்க $100 போறீங்கன்னு சொன்னா கண்டினியூஸா $1 உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். எப்போ வரையும் வரும் சொன்னா உங்களுக்கு $100, $300 இல்லாட்டி $200 ஆகிற வரைக்கும் வரும். ஓகே, இதுதான் பேசிக் கன்செப்ட். அதோட சேர்த்து அடிஷனலா என்ன சொல்லியிருப்பானு சொன்னா, நீங்க யாரும் இந்த பிளாட்ஃபார்முக்கு ரெக்ரூட் பண்ணுவீங்கன்னு சொன்னா, அதாவது ரெஃபர் பண்ணுவீங்கன்னு சொன்னா அவங்க போடுற பணத்திட 10%, 20% உங்களுக்கு தரும்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆளை நீங்க ரெஃபர் பண்றீங்க, அவரு ஒரு $100 போடுறான்னு சொன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டாவே $10 வரும். ஆனா நீங்க டெய்லி அவங்க தர ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு 10 நாள் போகும். ஒரு விதமா. ஆனா இன்ஸ்டன்டா நீங்க ஒரு ஆளை ரெக்கமெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா இன்ஸ்டன்டா $10 உங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி $100 இன்வெஸ்ட் பண்ற ஒரு 10 பேர் அப்படி $1000 இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஆளை இன்வெஸ்ட் பண்ணினாலே உங்களுக்கு இன்ஸ்டன்டா நீங்க போட்ட அமௌண்ட் வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல பிசினஸ் இருக்கிறதால அநேகமான ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா பயங்கரமா ஆட்கள் சேர்ப்பாங்க இதுக்குள்ள. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லார்கிட்டையும் போய் இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கு, நல்ல ரிட்டர்ன் வருது, இங்க பாருங்க எனக்கு இவ்வளவு ரிட்டர்ன் வந்துருக்கு, நான் போட்ட ஆசை திரும்ப எடுத்துட்டு நீங்களும் போட்டு ஒரு கோடி இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு கோடியை போடுவீங்கன்னு சொன்னா 2 கோடி 3 கோடி அவளியால் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப அவங்க கேட்பாங்க என்ன விஷயம் இது, எப்படி அவனை காசு தராங்கன்னு சொன்னா அங்கதான் இவனை சொல்லுவானு, ஓகே நாங்க கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றோம்னு சொல்லுவாங்க. சில நேரம் கிரிப்டோ கரன்சி மைனிங் பண்றோம், கிளவுட் மைனிங் பண்றோம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்றோம் அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அமேசான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்க பல்கா வாங்கி விற்கும், அதுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க எல்லாருமே கிரவுட் பூலிங் மாதிரி நீங்க காசு தாரீங்க, அதை எடுத்து நாங்க செஞ்சு நாங்க ஆப்ரேட் பண்ணி உங்களுக்கு லாபம் தாரோம். இதுதான் இவனல்ற உள்ளுக்கு ஒரு கதையா இருக்கும். ஆனா உண்மையா அவனில் என்ன செய்யறேன்னு சொன்னா அவனுக்கு சொல்ற இந்த ட்ரேடிங்கோ மைனிங்கோ இந்த அமேசான்ல சாமான் விற்கிறதோ எதுவுமே அவனு பண்றல. அவனோட உண்மையா பண்ற என்னன்னு சொன்னா புதுசா ஒரு ஆள் காசு போடுறான்னு சொன்னா அந்த காசு எடுத்து அதுல ஒவ்வொரு ஆளுக்கு 1% கொடுக்கணும்னு சொன்னா ஒரு புதுசா ஒரு $100 $2 போறோம்னா அவர் $100 எடுத்து யாருக்கெல்லாம் 1% கொடுக்கணுமோ அவங்க எல்லாருக்குமே கொடுக்குற. இப்ப எல்லாருக்கும் 1% கிடைச்சவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, நிறைய பேர் உள்ளுக்கு ஆக்களை சேர்ப்பாங்க. அவங்க சேர்க்கறதால புது இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அந்த புது இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து பழைய ஆக்களுக்கு கொடுத்துட்டே போற. இது ஆரம்பிச்ச புது கட்டத்துல என்ன நடக்கும்னு சொன்னா ஏர்லியா ஜாயின் பண்ற ஆக்களுக்கு நிறைய பணம் வரும். ஏன்னா புதுசா நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருப்பாங்க. இத மாதிரி பிளாட்ஃபார்ம் அந்த வெப்சைட்டில் ரன் பண்ற பாத்தீங்கன்னு சொன்னா அநேகமா அனானமஸா தான் இருப்பாங்க. அப்படின்னு சொன்னா யார் இதை ரன் பண்றாங்க, எப்படி யார் இது கம்பெனி அது இது நிறைய எழுதிருப்பாங்க. எங்களோட கம்பெனி அங்க இருக்கு, சரி துபாயில இருக்கு, ஹெட் ஆஃபீஸ் இருக்குனாலும் எழுதிருப்பாங்க. ஆனா யாருமே எதுவுமே வெரிஃபை பண்ணக்கூடியதா இருக்காது. ஈவன் வெரிஃபை பண்ணக்கூடியதா இருந்தாங்க கொஞ்சம் நாளையில மூடி போட்டு ஓடிடுவாங்க. ஓகே, அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா நிறைய பேரு அவனால் அதாவது புது ஆக்கள்ற பணம் இவ்வளவு ஒரு டார்கெட் ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது புதாக்கள்ற பணத்தை எடுத்து பழையாக்களுக்கு கொடுத்துட்டு போகணும். அந்த டைம்ல புதாக்கள்ற பணம் நிறைய வரதால அவனோட ஹோல்டிங் டேங்குக்குள்ள பணம் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போகும். அப்படி கூட்டிட்டு போற பணம் ஒரு $1 million இல்லாட்டி ஒரு $100,000 இல்லாட்டி ஒரு வேற எல்கேஆர்ல தனியாக ஸ்ரீலங்காக்கு சொல்லி ரன் பண்ணுவாங்க. அதாவது ஃபாரின் இல்லாம இலங்கைக்குள்ளே எல்கேஆர்லயும் கூட இது ரன் பண்ணுவாங்க. நிறைய ஒரு 10 லட்சம் வர மாதிரி 20 லட்சம் வர மாதிரி அவனால ஒரு டார்கெட் வச்சிருப்பான். அந்த டார்கெட் அவர் ரீச் ஆகின உடனே என்ன பண்ணணும்னா வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணி போட்டு அவ்வளவு பணத்தை எடுத்து போட்டு ஆள் மாறிடுவாங்க. கடைசியா நீங்க யாரை நம்பி காசு போட்ட, உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சொல்லி காசு போட்ட, நீங்க அந்த ஃப்ரெண்டு சண்டை போவீங்க, அந்த ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு வெளியே போயிரு, அவர்கிட்ட போய் சண்டை போவார். இப்படி செயின்ல யாரெல்லாம் சேர்த்து விட்டாங்களோ எல்லாரும் மாறி சண்டை பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம ஆகி ரிலேஷன்ஷிப் இல்லாம ஆகி
பெரிய பிரச்சனையில போய் நிக்கும். இப்படி ஒரு பிரமிட் பொன்சி ஸ்கீம்ல ஒரு உண்மையா நடந்த கதை. இத மாதிரி கிட்டத்தட்ட மோர் தென் 50-60க்கு மேல ஸ்டோரி இந்த HBU டெலிகிராம் சேனல்ல போட்டிருக்கிறேன். அவங்க என்கிட்ட வந்து சென்ட் பண்ணின வாய்ஸ் மெசேஜோட சேர்த்து அதுக்குரிய அவேர்னஸா நிறைய போட்டிருக்கேன். வேற பேர்ல பொன்சி பிரமிட்னு சொன்னா ponzi.com pyramid.com இருக்க மாட்டேங்கி வேற பேர்ல ரன் பண்ணுவாங்க. அதோட காமன் பேர் தான் இந்த பிரமிட் ஸ்கீம் இல்லாட்டி பொன்சி ஸ்கீம் சொல்றது. ஒரு பெரிய அளவுல அமௌண்ட் நான் இழந்தேன்னு சொல்லி நான் பார்த்ததுன்னு சொன்னா 60 லட்சம் ஸ்ரீலங்கன் ருபீஸ். 60 லட்சம். இந்த ஸ்டோரி HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல்ல இப்பயும் இருக்குது. அது எவ்வளவு தெரியுன்னு தெரியா. இது நடந்து லைக் 1 இயருக்கு முதல். நீங்க போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கும். இவங்க ஒரு ஷாப் ஒன்று வச்சு நல்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆக்கள். ஓகே, இலங்கையில ஒரு ஊர்ல தான். ஓகே, எந்த ஊர்னு மறந்துட்டேன் எனக்கு. ஷாப் ஒன்று வச்சு ஃபேமிலி பிசினஸ் ஒன்று நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களோட சொந்தக்கார பையன் ஒருத்தன் இவங்கள்ட்ட வந்து சொல்லிருக்காங்க, இங்க பாருங்க ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு, பிளாட்ஃபார்ம்ல நான் காசி போட்டேன், எனக்கு இப்படி தாராங்க, 1 வீதம் 2 வீதம் தாராங்க. நான் ஆல்ரெடி காசி போட்டேன், இந்த காசு எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். இப்ப எனக்கு லாபம் வந்துட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் நான் டபுள் பண்ணிட்டேன். நான் ஒரு 1 லட்சம் என்ன போட்டு நான் 2 லட்சம் எடுத்துட்டேன்னு சொல்லி அவன் வந்து சொல்லிருக்கான், நீங்களும் போடுறா போடுங்க சொல்லியிருக்கான். இதுக்கு அந்த சனம் எல்லாத்தையும் பார்த்து போட்டு அவன் ஏர்னிங் ப்ரூவ் அவன் பேங்குக்கு அவன் விட்ரோ பண்ணின எல்லாத்தையுமே பார்த்து போட்டு ஓகே அப்ப நம்மளும் போடுவோம்னு சொல்லி போட்டு இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இவங்க ரன் பண்ணிட்டு இருக்கிற அந்த கடையை கொண்டு போய் மோர்கேஜ் பண்ணி, இவங்க சொந்த கடை, எந்த விதமான கடனும் இல்லை ஒன்றும் இல்லை, அதை கொண்டு போய் மோர்கேஜ் பண்ணி பேங்க்ல இருந்து 40 லட்சமோ 50 லட்சம் எடுத்து அதுக்குள்ள போட்டிருக்காங்க. அவங்க போட்டு 1 பேமெண்டோ 2 பேமெண்ட் தான் வந்திருக்கு. அதுக்கு பிறகு முடி போட்டு ஓடிட்டானல். இப்ப மோர்கேஜ் கட்டிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இவங்கள்ட்ட கடைக்கு பிசினஸ் ஒன்று ரன் பண்றாங்கிறதால இவங்க அந்த தப்பான முடிவு போகல. இன்னொரு ஆள் என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னா, அது அதே பிளாட்ஃபார்ம் இல்ல, வேறொரு பிளாட்ஃபார்ம்ல அவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தொழிலும் இல்ல, பிசினஸும் இல்ல, ஒன்றும் இல்ல, சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு ஆள். அவர்கிட்ட ஒரு போய் சொல்லியிருக்கேன், இப்படி காசு போட்டா காசு வருது, இதுல நீ செஞ்சு என்னன்னா உன்னோட வாழ்க்கையை முன்னேற்றலான்னு ஒரு போய் தலையை கழிறீங்க. அவனோட 10% கமிஷனுக்காக அவரும் நம்பி என்ன பண்ணீங்கன்னு சொன்னா, மீட்டர் வட்டின்னு சொல்லுவாங்க, வட்டி ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டு போற மாதிரி சம்திங் ஏதோ வட்டிக்கு வாங்குற ஒரு ஆள்கிட்ட போய் அவர்கிட்ட 10 லட்சம் 20 லட்சம் எனக்கு அமௌண்ட் சரியா மறந்து வைத்து நான் நினைக்கிறேன் அந்த 40 லட்சம் கேஸ் 60 லட்சம் கேஸ் இவருன்னு நான் நினைக்கிறேன் சம்திங் ஏதோ வாங்கி என்ன பண்ணிக்கணும்னா வட்டிக்கு வாங்கி போட்டிருக்காரு. ஏண்டா ஃபாஸ்டா பணம் வரப்போகுது, டபுள் ட்ரிபிள். இது இந்த பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னு சொன்னா 1 வீதம் எல்லாம் கொடுக்குறல, நீங்க காசு போட்டா ஒரு 1 வீக்குள்ள கூட பணத்தை டபுள் பண்ற. எப்படி ஃபாஸ்ட் 1 வீக்குள்ள டபுள். இப்ப நீங்க 1 கோடி ஓட்டிங்கன்னா ஒரு வீக்ல 2 கோடி. அப்ப வேற யோசிக்க 60 லட்சம் நம்ம கடன் வாங்கி நம்ம போட்டா ஒரு கிழமை தான் டைம், ஒரு கிழமையில அது 1 கோடியே 20 லட்சம் ஆயிடும். அப்ப 60 லட்சம் கடன், அதுக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வட்டி வந்து அதையும் கட்டினா மிச்சம் ஒரு பெரிய ஒரு கேபிட்டல் ஒன்றும் அதை வச்சு வேற என்ன செய்வோம்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான ஒரு யோசனையில போய் போட்டிருக்காரு. முடிஞ்சு போட்டு ஒரு பணமும் வரல, போட்ட உடனே திரும்ப சொல்லிக்கான இன்னும் கொஞ்சம் பணம் போட்டா தான் காசு எடுக்கலாம்னு சொல்லி சில பிளாட்ஃபார்ம் அப்படி செய்வானே, என்ன வித்ட்ரால் ஃபீ வேணும், ட்ரேடிங் கமிஷன் வேணும், அதையும் சொல்லி நீங்க பணம் போட்டதுக்கு பிறகு இன்னும் பணம் போட சொல்லுவாங்க. ஓகே, அதுவும் ஒரு ஸ்கேம் தான், பிரமிட் ஸ்கீம் தான். அதுக்கு பிறகு என்ன செய்யற, மீட்டர் வட்டி எங்களை மீட்டர் ஓடிட்டு போகுது, பணம் பெய்து, ஆல்ரெடி ஒரு தொழிலும் இல்லை ஒன்றும் இல்லை, தன்னை உயிரம் ஆக்கிறது சொல்லி முடிவெடுத்து எல்லாம் செஞ்சு விட்டு வந்து மெசேஜ் போட்டாரு, நான் ஒன்றும் செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க, இது வாரேன், ஒன்றுமே எடுக்கல, அது வெளியால எடுக்காட்டி எனக்கு அதை தவிர ஒரு வழி இல்லைன்னு சொல்றாரு. பிறகு நான் அட்வைஸ் எல்லாம் பண்ண, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அது இதுன்னு சொல்லி. அவர் அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லி எனக்கு தெரியல. ரீசெண்டா நான் இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு 1 மந்த்துக்குள்ள நினைக்கிறேன், ஒரு ஆளுக்கு ஃபாரின் லேடி வந்து மெசேஜ் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகி அது லவ் ஆகி, அது அங்கே கதைக்கிறது லேடின்னு அவர் நினைக்கிற, அது லேடி இல்லையா, அது ஒரு ஸ்கேமர். லவ் ஆகி இது செஞ்சு நீங்க வாங்க நம்ம பிசினஸ் ஒன்று பண்ணுவோம்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்றுல வர்ற பணத்தை போட வச்சு போட்டு திரும்ப பணத்தை கட்டிட்டு போகல. அதுக்கு பிறகு டவுட் வந்து இப்ப அந்த பணத்தை வெளியில் எடுக்கலாம் கட்டு வர்றது. ஸோ பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொன்ன 8 ஸ்கேம்லையும் ஆக கூடுதலா நம்ம தமிழ் பேசுற ஆட்கள் மாற்றுறது, ஏமாறுறது, லொஸ் பண்றது இந்த பிரமிட் பொன்சி ஸ்கீம்ல தான். ஸோ இதை ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, உங்களோட பணத்தை ஏதோ ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ள அனுப்பி அது பெருக்கி தாரம்னு சொல்லி யாராவது சொல்லுவான்னு சொன்னா அது பிரமிட் ஸ்கீம். அது என்ன ஷேப்ல இருந்தாலும் சரி, என்ன வடிவில் இருந்தாலும் சரி, வெப்சைட் எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, அது பிரமிட் ஸ்கீம். எக்ஸ்சேஞ்சுலாம் சொல்லுவானு நம்பிடாதீங்க. ஸோ இதுல பார்ட் 3 வீடியோவில் இதுக்கு அடுத்ததாக இருக்கிற முக்கியமான ஸ்கேமர்களை பத்தி கதைக்கேன். ப்ளீஸ் மற்ற ஸ்கேமரோட வீடியோஸையும் கட்டாயம் பாருங்க. ஏன்னா இதுல இருக்கிற நிறைய ஸ்கேம்டு தெரியாமலே நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கீங்க. இதை மாதிரி பிரமிட் ஸ்கீம் பொன்சி ஸ்கீம் ஸ்கேம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா, அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் யாருக்கு நான் இருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 3 வீடியோவில் சந்திப்போம். பை.